வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. டெல்லியே நடுங்கி போயிருக்குங்க. 5000 ராணுவமும் அரண்டு போயிருக்கு. மோடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? பஞ்சாப்ல இருந்து காலம் காலமாக போர் வீரர்களாக இருந்த சீக்கியர்கள் தங்கள் பாரம்பரிய உடையோடும் கையில் ஆயுதங்களோடும் பஞ்சாப்ல இருந்து டெல்லிக்கு வந்து இறங்கிட்டாங்க. பார்த்து மிரண்டு போய் நிக்குது இந்த கும்பல். ஏன் தெரியுங்களா? இங்கே மக்களை அடிச்சு சித்திரவதை பண்ணி சின்னவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, மாணவர்கள், பெண்கள், ஆண்கள்னு எந்த வித்தியாசமும் இல்லாம முதுகெலும்பு உடைச்சாங்கல்ல நேத்து. பாதி பேர் இன்னும் கோமாவில் கிடக்குறாங்கல்ல. அத்தனை பேருக்கும் பெல்லட் குண்டை போட்டு ஃபுல்லா புள்ளி புள்ளியா உடம்பு பூரா குண்டு. அதை கிழிச்சு ஒன்னொன்னா எடுத்துட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். நான் ஒரு வீடியோ பார்த்து மறந்து போயிட்டேன். அப்ப இவ்வளவு அநியாயம் அராஜகம் பண்ணிட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு, என் மக்களை யாருல நீங்க அடிக்கிறது, நான் பாத்துக்கிறேன், வா உனக்கு எனக்கு வச்சுக்கலான்னு கிளம்பி போனாங்க. இதுல என்ன தெரியுமாங்க, சீக்கியர்கள் கோவப்பட்டா கொடூரமா கோவப்படுவாங்க, அன்பை காமிச்சா அநியாயத்துக்கு அன்பை காட்டுவாங்க. 2 இன்சிடென்ட் எனக்கு எப்பவுமே மறக்க முடியாத இன்சிடென்ட் உண்டு. ஒரு முறை கங்கனா ரணாவத் எம்பி, மக்களவை எம்பி கங்கனா ரணாவத், அவங்க பாஜக அவங்களுக்கு தெரியும். ஏர்போர்ட்டுக்கு போன கதை தெரியும்ல. ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. போகும்போது திடீர்னு ஒரு துணை ராணுவ படையை சேர்ந்த ஒரு பெண் என்ன பண்ணிட்டாங்க, பலாரும் கன்னத்துல ஒரு அறை. இந்த அம்மா எதிர்பார்க்கவே இல்லை, கண்ணை வீங்கி போச்சு, 5 வரல அப்பிக்கிச்சு. என்னடான்னு கேட்டா, அந்த பொண்ணு பஞ்சாபை சேர்ந்த ஒரு பொண்ணு, பஞ்சாப்ல கூட விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. இந்த அம்மா விவசாய குடும்பத்தை கேலி பண்ணியிருந்தாங்க ஒரு மேடையில. விவசாயிகள்லாம் வந்து இப்ப ஆளுக்காளு கொடுக்குற காசை வாங்கி தின்னுட்டு 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வந்து போராட்ட களத்துல நிக்கிறாங்கன்னு அசால்ட்டா சொன்ன உடனே, என் அம்மா போராட்ட களத்துல இருந்தவங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக களத்துல நின்னவங்க, அவங்களவா நீங்க கேவலமா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வந்து நிக்கிறீங்கன்னு சொல்றீங்கன்னு கோவத்துல ஓங்கி அடிச்சாங்க. எம்பின்னு பார்க்கல, அப்படின்னு பார்க்கல, இப்படின்னு அடியே இடையே ஃபேமஸ் புகழ் எதையும் பார்க்கல, பொல்லேர்னு கண்ணத்தை போட்டு பொழந்து விட்டாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொன்னு ஞாபகப்படுத்துறேன், வாய்ப்பு இருக்கிறவங்க போய் படிச்சு பாருங்க. நம்ம டெல்லியில சிஏக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்துச்சு தெரியுமா, ஜாகின் பாக். அது தமிழ்நாடு முழுவதும் ஜாகின் பாக்ன்ற பெயர்லயே இங்கேயும் போராட்டங்கள் நடந்துச்சு. நம்ம நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டோம். அந்த டெல்லியில நடந்த ஜாகின் பாக் போராட்டத்தின் போது உணவு கொடுக்கறதுக்கு ஒரு சீக்கியர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய வீட்டை வித்துட்டு, நீங்க எடுத்து படிக்கலாம், ஆன்லைன்ல கிடக்கு, வீட்டை வித்துட்டு அந்த பணத்துல அங்கேயே இருந்து தினம்தோறும் என் சகோதரிகளுக்கு நான் உணவு கொடுப்பேன், நேர்மையா தன் குடியுரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற என் சகோதரிகள், இஸ்லாமிய சகோதரிகளுக்கு நான் நிப்பண்டா அப்படின்னு நின்னு வீட்டை வித்துட்டு வந்து சோறு போட்டாரு ஒரு அண்ணன். அதெல்லாம் படிக்கும் போது நெஞ்சே, நம்ம நல்லவங்களோட தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு மனசு நிம்மதியா இருந்தது அதெல்லாம் படிக்கும்போது. ஸோ சீக்கியர்கள் எப்போதும் அன்புக்கு பஞ்சமே இல்லாமல் லவ் பண்ணுவாங்க. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, முந்தா நாள் மரண அடி அடிச்சாங்க. நாய்களை வேட்டையாடுவதை போல வேட்டையாடினார்கள் இந்த அதிகார வர்க்கம். அது குறிப்பா மோடி அரசு. தமிழ்நாட்டுல ஒண்ணுமே தெரியாம, அரசியலுக்கு ஆனாவனா தெரியாம, ஸ்பெல்லிங் தெரியாத ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துகிட்டு நம்ம பிள்ளைங்க மேல கை வச்சு என்னென்ன பண்ணானுங்க. இது டெல்லியில நடந்துச்சுல்ல, பார்த்து கொந்தளிச்சிருக்கிறாங்க சீக்கியர்கள், கொந்தளிச்சிருக்கிறாங்க. ஒரு பிள்ளைங்க தன்னுடைய கல்விக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த குழந்தைங்களேவா நீ அடிப்ப அப்படின்னு கோவம் வருது அவங்களுக்கு. ஒண்ணு நல்லா நினைவு வச்சுக்கோங்க, இதுவரை பாஜக கொண்டு வந்த எந்த சட்ட திட்டங்களையும் அவன் வாபஸ் வாங்க மாட்டான். கடைசி வரை நம்மளை கழுத்தறுத்து ஈரப்பொலையை அறுத்து போட்டு போவானே ஒழிய வாபஸே வாங்காதுங்க அந்த கும்பல். ஆனா காலில் விழுந்து வாபஸ் வாங்கின ஒரே ஒரு சட்டத்திட்டம் எது தெரியுங்களா? அந்த 3 வேளாண் சட்டம் தான். விவசாயிகளுக்கு மேல போடப்பட்ட அந்த 3 சட்டங்களை தான் 1.25 ஆண்டு, ஏற்கனவே 6-7 மாசம் பஞ்சாப்ல போராடினாங்க, டெல்லியில 1 வருஷத்துக்கு மேல போராடினாங்க, நெருக்கி 1.5 வருஷத்துக்கு மேல போராடி 750 பேர் செத்து விடாம காட்டிய அந்த பிடிவாதமும் போராட்ட குணமும் தான் இந்த மோடிய சரணடைய வச்சு வாபஸ் வாங்க வச்சது. இப்ப புரியுதுங்களா? சரிங்க, நம்ம விஷயத்துக்கு வரலாம். இங்க நம்ம மாணவர்களை அடிச்ச உடனே அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு விவசாயிகள் கடும் கோவத்துல டிராக்டர் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இவங்க வர்ற செய்தி அரசுக்கு தெரிஞ்ச உடனே பஞ்சாப்ல இருந்து டெல்லிக்குள்ள நுழைகிற நுழைவாயில்கள் எல்லாம் தடுக்கப்பட்டது. பெரிய பெரிய
காங்கிரீட் சுவர் மாதிரி தடுப்புகளை கொண்டு வந்து போட்டானுங்க. அதே மாதிரி இங்க நம்ம பேரிகார்ட்ஸ் வச்சிருப்போம்ல, அது மாதிரியான பேரிகார்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப டெல்லிக்குள்ள அந்த விவசாயிகள், பஞ்சாப்ல இருந்து வரக்கூடிய சீக்கியர்கள் உள்ள நுழையக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இவங்க போட்டு வச்சிருந்த பேரிகார்ட்லாம் அடிச்சு ஒட்டச்சு தள்ளி விட்டுட்டு டெல்லிக்குள்ள வந்திருக்காங்க. பாருங்களேன். பாத்தீங்களா? இந்த வந்தவங்க எல்லாம் யாரு தெரியுமா? அவங்களுக்கு நிகங்குன்னு பேரு. நிகங் அப்படின்னா அந்த ஒரு மரபை சேர்ந்தவர்கள். அவர்கள் அத்தனை பேரும் போர் வீரர்களாக இருந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள். அவங்களுக்குன்னு பிரத்யோக உடை இருக்கு. இங்க வரும்போது பாரம்பரியமான மரபு சார்ந்த தங்கள் உடையையும் தங்கள் ஆயுதங்களையும் எடுத்துட்டு வந்தாங்க. நிகங்கு அவங்க பேரு. வீரர்கள் இங்க பல பீஸ் 56 இன்ச்சு மோடி உட்பட பல பீஸுங்க. நாங்க தான் சௌக்கித்தார்னு தெரியுதுங்க. ஆனா உண்மையான சௌக்கித்தாரா இருந்தவர்கள் இந்த நிகங்குகள். இந்த நிகங்குன்ற பிரிவு இருக்கு இல்லையா, அவங்க போர் வீரர்களா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கோபம் வந்துதான் கையில ஆயுதங்களோடு கிளம்பிட்டாங்க. இன்னொரு சிறப்பு சட்டம் இருக்கு, காஷ்மீருக்கு 370 ஒரு சிறப்பு சட்டமா. அதை போல இவங்களுக்கே சீக்கியர்களுக்கு என்றே நிகங்கு குரூப் இருக்காங்களே, இவங்களுக்குன்னே சிறப்பு சட்டங்கள் உண்டு. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு நீங்களாக தான் வச்சிருக்கானுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி திணிக்க முடியாது. சட்ட பிரகாரமே நம்ம மேல திணிக்க முடியாது. தமிழ்நாடு நீங்களாக மற்ற மாநிலங்களில் மும்மொழி கொள்கைன்னு தான் சட்டமே இருக்கு. அந்த அடி அடிச்சவங்க நம்ம, சரிங்களா? இதெல்லாம் சிறப்பு சலுகைகள், சிறப்பு உரிமைகள். அதுபோல இவங்களுக்கு என்ன சிறப்பு உரிமை சட்டம் கொடுத்துருக்கு அப்படின்னா, இவங்க விமானத்துல கூட குறுங்கத்தியோடு ஏறலாம். விமானத்துல பிளேடு வச்சிருந்தா கூட ஏற்ற மாட்டானுங்க. நம்ம தெரியாம ஒரு சின்னதா ஒரு மெழுகுவத்தி வச்சிருந்தோம்னா பிடிச்சி தூக்கி எரிஞ்சிருவாங்க. பவுடர் கொண்டு போக முடியாது, மூஞ்சிக்கு போற பவுடர் தூக்கி வெளியே எறிஞ்சிருவாங்க. ஆனா இவங்க கத்தியோட விமானத்துல ஏறலாம். ஏன்னா இவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. ஏன்னா இவங்க ஆயுதங்களோடு தான் எப்போதும் பழகுவாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான கடமை நம்புறாங்க. அப்ப இந்த நிகங் என்ன பண்றாங்கன்னா, மொத்தமா கிளம்பி தங்கள் பாரம்பரிய உடைய போட்டுக்கிட்டு கையில ஆயுதங்களோடு அப்படியே உள்ள வர்றாங்கங்க. அந்த பெரும் திரளான கூட்டத்துக்கு நடுவுல ஜந்தர் மந்தர்ல அப்படி பிரமிப்பா இருந்துச்சுங்க. அப்ப கையில வாள் எடுத்துட்டு குச்சியை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு வர்றாங்க. ஏன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க குழந்தைங்க மேல எங்க பிள்ளைங்க மேல அவங்க கஷ்டப்பட்டு படிப்புக்காக போராட்டினா அவங்கள ஒடுக்க நினைக்கிறீங்க, அவங்கள பாதுகாப்போம் நாங்க, எங்களை தாண்டி நீ தொர்றா பார்ப்போம் அப்படின்னு தான் வந்து நிக்கிறாங்க. எங்களை தாண்டி நீ தொர்றா பாத்துக்கலாம் அப்படின்றாங்கன்னா எவ்வளவு கன்சர்னான மக்கள்னு பாத்தீங்களா? இதுல இன்னொரு உண்மை என்ன தெரியுங்களா? இவங்க உள்ள வந்து கத்தி சுத்தி எல்லா முறையும் அப்படியே கும்பலா நிக்கிறாங்க. ஒரு இடத்துல நின்று கத்தி சுத்தி காட்டுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரமிப்பா இருந்துச்சு. கத்தி சுத்தி காட்டுறாங்க பாருங்களேன். அதுவே பார்க்கும்போது எவ்வளவு அப்படியே மூர்க்கத்தனமா சுத்துறாங்க. அதுல எவ்வளவு இதா இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. அப்படியே வளைச்சு சுத்துறாங்க, பயங்கரமா இருந்துச்சுங்க. அது பரவாயில்ல, நீங்க பாத்தீங்க கத்தியெல்லாம் சுத்துறதெல்லாம் அது. ஆனா இவங்களெல்லாம் பார்த்த பிறகு 10 ஸ்டெப்பு பின்னாடி போய் நிக்குது போலீஸ். 2-3 நாளைக்கு முன்னாடி வளைச்சு அடிச்சானுங்கல்ல, அதுவும் லத்தியில ஆணியெல்லாம் சொருகிட்டு வந்து அடிச்சானுங்க பிள்ளைகளை. பெல்லட் குண்டை போட்டு பிள்ளைங்களை தாக்குனானுங்க. என்னென்ன அராஜகம் அயோக்கியத்தனம் இருக்கோ அத்தனையும் மோடி கட்டவிழ்த்து விட அப்படியே ஏவல் நாய்களை போல அங்க இருக்கிற டெல்லி போலீஸ் அராஜகம் பண்ணுச்சு பார்த்தோம். ஆனா இவங்களை பார்த்தோன்னே 10 ஸ்டெப்பு பின்னாடி நிக்கிறாங்க. புடக்குன்னு கழுத்துல போட்டுருவாங்க, மாப்பிள்ள ஓரமா நில்லு அப்படின்னு நிக்கிறாங்க. இந்த பயம் இருக்கணுங்க. அதுதான் எடுக்கிறவங்க ஆயுதம் எடுத்தா எல்லா பயிலும் பயப்படுவோம் போல இருக்கு. ஆயுதங்களோட வந்து நின்று நடுவில் ஒரு சத்தாயிச்சா
தெரிச்சு ஓடுறாங்க. பாருங்களேன் இந்த வீடியோவை. பஞ்சாபை சேர்ந்த இந்த சர்தார் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறாங்க. அண்ட் லீகலாகவே இவங்க இந்தியா முழுக்க எங்கேனாலும் ஃப்ளைட்ல இருந்து எங்கே வேணாலும் இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வாள் ஆயுதத்தை வந்து கொண்டு போக முடியுமா? ரியல் ட்ரூத் என்னன்னா, உண்மையாலுமே டெல்லியில் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கவர்மெண்ட். போலீஸோட அண்ட் சிஆர்பிஎஃபோட ஃபோர்ஸையும் வந்து பார்த்துக்காங்க. இந்தாண்ட வந்து காக்ரோச்சோட க்ரௌடையும் பார்த்துக்காங்க. அந்த ரோடு வரைக்கும் எஜ்ஜி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் கன்னியூ ஆகுது. பார்த்தீங்கல்ல, இது தாங்க சரியான சம்பவம். எங்க பிரச்சனை இருக்கோ, எங்களை மக்களை பாதுகாக்கணுமோ, சீக்கியர்கள் டப்புன்னு கிளம்பி வந்து நிற்கிறாங்க பாருங்க. சோறு கொடுக்குற இடத்துல சோறு கொடுக்குறாங்க, மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல ஆயுதங்களோட வந்து நிற்கிறாங்க, அறை கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக அறை கொடுக்குறாங்க. எனக்கு எப்போவுமே பஞ்சாப் சீக்கியர்கள் எனக்கு பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? உழைக்காம ஒரு பிடி சோறு தின்னாத ஒரு கூட்டம், யாருக்கும் அடங்காத திமிர் பிடிச்சு அலைஞ்சிக்கிட்டு இருந்த மோடியை அங்குசம் போட்டு உட்கார வச்ச கூட்டம். எனக்கு அதனாலேயே அவங்கள பிடிக்கும். நேற்று மிரட்டி விட்டுருக்குறாங்க.